வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில், அதாவது கடந்த 2 நாள் மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக். ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் 7 நிமிஷத்தை குறிக்கும். இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டும் வச்சு யதார்த்தமாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் மூலமாக நம்ம எப்படி இன்றைக்கி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாக என்ன நடந்தது பார்த்திங்கன்னா, மே 4ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆனது அதிகமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. 3800 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது 3710 சப்போர்ட். இந்த முக்கியமான சப்போர்ட் இன்னும் இதுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா மார்க்கெட் தொடர்ந்து அதோடைய அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தோன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய 150 பாயிண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தது. அதிலிருந்து மார்க்கெட்டில் நம்ம என்ன கவனம் செலுத்திட்டு வந்திருந்தோன்னா 3710 முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா 3800 மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் ஏப்ரல் 30ஆம் தேதி இதே இடத்துக்கு மேலே போக முடியாமல் தான் ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி கீழே ஒரு சரிவை சந்திச்சிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த நாளும் பாருங்கள், தொடர்ந்து, அதாவது நேற்று மார்க்கெட் மே 5ஆம் தேதி தொடர்ந்து இந்த 3740 அப்படின்ற ஒரு இடம் ஒரு தற்காலிகமான ஒரு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே வந்திருக்கு. அப்புறம் இறுதியாக மார்க்கெட் பிரேக் பண்ணி இந்த 3800 பிரேக் பண்ணுறப்ப அது ஒரு பிரேக் அவுட்டாக மாறி அடுத்த ரேஞ்சுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா 3860 ஒரு நல்ல சப்போர்ட்டாக மாறி 3850 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் கடந்த 2 நாட்களாக மார்க்கெட்டில் நடந்துட்டு இருந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3880, அதாவது நேற்று மார்க்கெட்டோட ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப்ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தடுத்த லெவல்ஸ் என்னென்னா 3960 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுடைய அடுத்த சப்போர்ட் ஜோன் என்னவாக இருக்குன்னா 3810 இந்த ஜோன் இருக்குது. பார்த்தீங்களா, எப்போவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு ஜோன், ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது. ஏன்னா இந்த இடம் தான் முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் தொடர்ந்து கண்டினியூ ஆகணும்னா இந்த 3810 இந்த ஜோன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அப்படின்னா இதுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எப்போல்லாம் மார்க்கெட்டோட ரேஞ்ச், அதாவது ஒரு நாளுடைய ரேஞ்ச் அதிகமாகுதோ அப்போவே ஸ்டாப் லாஸோட ரேஞ்சும் கண்டிப்பாக அதிகமாகும். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.